சாம்னா பத்திரிகை சிவசேனா உத்தவ் தாக்கரே அவர்கள் நடத்துகின்ற பத்திரிகையில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியை ஒருங்கிருக்கக்கூடிய தலைமை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், மேற்கு வங்கத்தில் மம்தா போன்றவர்களுக்கு தான் இருக்கிறது. ஸ்டாலின் அல்லது மம்தா போன்றவர்கள் தான் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்த இந்தியா கூட்டணிங்கிற கான்செப்ட் உருவாகும் போதே ஒருங்கிணைப்பாளர் யார் அப்படிங்கிற பேரில் நிறைய அடிபட்டது. சரத்பவார், நிதிஷ்குமார் தான் தொடக்கத்தில் இருந்தார். அப்புறம் பெங்களூர் கூட்டத்துக்கு அப்புறம் இல்லைன்னா அவர் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். மம்தா பானர்ஜி, இப்படி பல பேர் இங்கே பேசப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்தியா கூட்டணி ரெண்டையும் ஒருங்கிணைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஹிந்தி பெல்ட் வேறு மாதிரி யோசிப்பாங்க, ஹிந்தி பேசாத பெல்ட் ஒரு மாதிரி யோசிப்பாங்க, இந்துத்துவா பெல்ட்டில் இருக்கிற காங்கிரஸ் வேறு மாதிரி யோசிப்பாங்க, திராவிட மண்ணில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேறு மாதிரி யோசிப்பாங்க, மம்தா பானர்ஜி வெர்சஸ் கம்யூனிஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், கேரளா வெர்சஸ் கம்யூனிஸ்ட் ஒரு மாதிரி இருக்கிறோம். இதில் கெஜ்ரிவாலுடைய பாணி தனி, வலதுசாரியா இடதுசாரியா மாநில உணர்வா, அவர் எப்படி எடுத்துக்கிறது, வெறுமனே ஊழல் ஒழிப்புங்கிற அந்த மாதிரியான ஒரு தட்டையான அரசியலா, யாரையுமே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இவர்கள் எல்லோரையும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு, பாஜகன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இனிமே மாநிலங்கள் இருக்காது, இனிமே தேர்தல் இருக்காது. இந்த அபாயத்தை சொல்லி எவ்வளோ முரண் கருத்துக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க இப்போதைக்கு பாஜக எதிர்ப்பில் ஒன்று சேருவோங்கிற அந்த ஒரு சூட்சமத்தோடையும் சாதுரியத்தோடையும் சாமர்த்தியத்தோடையும் அணிகளை ஒருங்கிணைப்பது, காய் நகர்த்துவது யார் அப்படிங்கிறப்ப சாம்னா பத்திரிகை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சாதுரியமும் சாமர்த்தியும் பாஜகவை எதிர்க்கின்ற கொள்கை திறனும் திராணியும் உடையவராக இருக்கிறார்னு யார் சொல்லியிருக்கா? சாம்னா பத்திரிகை. மகாராஷ்டிராவில் இருந்து மராத்தா உணர்வு பேசுகின்ற சாம்னா பத்திரிகை அது ஒரு இந்துத்துவா பத்திரிகை தான். நம்மளுடைய பார்வையில் விமர்சனம்லாம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த பத்திரிகை அந்த கட்சி எப்படி யோசிக்குதுன்னா, பாஜகவினுடைய மதவாதம் நம்மளுடைய மாநில உணர்வை விழுங்கிவிடும்.